ரஷ்ய நேரப்படி இரவு 11:25 மணியளவில் ஹம்சட்கா தீபகற்பத்தை அண்மித்த பகுதியில் குறித்த பாரிய நில அதிர்வு ஏற்பட்டது. ரஷ்யாவின் கம்சட்காவின் ஒரு சில பகுதிகளில் 3 தொடக்கம் 4 மீட்டர் உயரமான சுனாமி அலைகள் மேலெழுந்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சுமார் 2000 பேர் வரை வசிக்கும் ரஷ்யாவின் கரையோர நகரமான செவரோகுரில்ஸ்க் நகரம் சுனாமியினால் நீரில் மூழ்கியுள்ளது. கட்டிடங்கள் நீரில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளதுடன் பாரிய பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. ஜப்பானின் வடபகுதியில் ஹொக்கைடோ தீவில் 30 சென்டிமீட்டர் உயரத்தில் முதலாவது அலை தாக்கம் ஏற்பட்டுள்ளது. ஹொக்கைடோவிலிருந்து ஒகினாவா வரை காணப்படும் ஜப்பான் கரையோரத்தை அண்மித்த 133 நகர சபைக்குரிய 9 லட்சம் பேர் குறித்த பகுதியிலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர். இன்று காலை ஏற்பட்ட நில அதிர்வு மற்றும் சுனாமியினால் ஜப்பானின் ஃபுகுஷிமா அணு ஆலைக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. 2011ஆம் ஆண்டு ஜப்பானில் 9.1 மேக்னிடியூட் அளவில் ஏற்பட்ட நில அதிர்வினால் ஒரு தசாப்தத்திற்கு மேலான காலம் கடந்துள்ள நிலையிலும் அதன் பாதிப்புகள் காணப்படுகின்றது. அலாஸ்கா மற்றும் ஹவாய் தீவுகளுக்கு அமெரிக்க அதிகாரிகள் சுனாமி எச்சரிக்கை விடுத்துள்ளனர். குவாமி, மைக்ரோசீனியா தீவுகளுக்கும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அலாஸ்கா மற்றும் அமெரிக்காவிற்குரிய ஹவாய் தீவுகளில் சுனாமி தாக்கம் இன்று மாலை ஏற்பட்டுள்ளது. நீர்மட்டம் 4 அடியை விட உயர்ந்து காணப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்தன. இதேவேளை திபெத்தில் 4 மேக்னிடியூட் அளவில் நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது. குறித்த வலயத்தில் இதற்கு முன்னரும் 4.3 மேக்னிடியூட் அளவில் நில அதிர்வு ஏற்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன.